அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை. ஆடி மாதம் அப்படின்னாலே இறைவனை வழிபடுவதற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் நம்ம எந்த விதமான சுப காரியங்களுமே செய்யறதில்ல. ஆடி மாதம் முழுக்க திருவிழாக்கள், சிறப்பு வழிபாடுகள், அப்படி அம்மனுடைய வழிபாடு பெண் தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக காணப்படும். அதே நேரம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாக தான் நமக்கு இந்த ஆடி கார்த்திகையானது வந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. தைப்பூசம், தை கிருத்திகை, பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி இப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையானது ரொம்ப ஸ்பெஷல்னே நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை வந்தாலுமே இந்த ஆடி மாதம் மட்டும் நம்ம எதற்காக இவ்வளோ தனி சிறப்பு அப்படின்னா, ஆடி மாதம் முழுக்க முழுக்க அம்மனுக்கான ஒரு மாதம். பார்வதி தேவி தன்னுடைய சக்தி எல்லாத்தையுமே திரட்டி முருகனுக்கு வேல் கொடுத்ததன் காரணமாக தான் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம வடிவேல் முருகனை நம்ம வழிபட்டோன்னா முருகனுடைய அருளோடு நமக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்குங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகையை யாருமே தவறவிடக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானை வழிபட நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே தீரும், கஷ்டங்கள் எல்லாம் போகும், நினச்ச காரியங்கள் நினைத்த மாதிரியே முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்ம எல்லா முருக பக்தர்களுக்கும், நம்ம பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாளை தினம் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், தீராத ஒரு கஷ்டம் இருக்குமா, அந்த கஷ்டத்தை நமக்கு தீரணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் குளிச்சுட்டு வந்த கையோட சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். எவ்வளவு ஒரு கெடுதல் நமக்கு, அதாவது கர்ம பலன்கள் இருந்தாலும் சரி, கெடுப்பலன்கள் இருந்தாலும் சரி, விதியே நமக்கு மாறணுமா, இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் 6 முறை மட்டும் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முருகன் அருளாலே அட்டகாசமாக மாறுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திர பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட 6 அக்னிகள் தான் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருப்பெற்றன. அதுக்கப்புறம் அந்த 6 குழந்தைகளையுமே கார்த்திகை பெண்கள் தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்க. அந்த கார்த்திகை பெண்கள் தான் கார்த்திகை நட்சத்திரங்களாக ஆனாங்க. இதன் காரணமாக தான் கார்த்திகை நட்சத்திர நாளன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம். நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அதிபதியே யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். கார்த்திகை நட்சத்திரனால நம்ம முருகனை வழிபட்டாலே போதும், ஆரோக்கியத்தோடு நம்ம நல்லபடியாக வாழலாம். நல்ல ஒரு உயர்வு, நீண்ட ஆயுள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அன்பு, அறிவு, அழகு இது எல்லாமே பெருகுங்கிறதும் நம்பிக்கை. அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரமானது நமக்கு எல்லா முருகன் கோவிலையுமே ரொம்ப அப்படி களைக்கட்டி ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த அறுபடை வீடுகளில் சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய பேர் விசேஷமான கோவில்களுக்கு இப்படி அறுபடை வீடுகளுக்கு போவோம், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போவோம். உங்களுக்கு எப்படி முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி முருகன் கோவிலுடைய வழிபாடுகள் நம்ம மறக்காமல் செய்யணும். அப்படி கோவிலுக்கே போக முடியலமா அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டிலே நீங்கள் வழிபாடுகள் செஞ்சாலே போதுங்க. நம்முடைய சேனலே நம்ம இந்த ஆடி கிருத்திகைக்காக ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவையும் பார்த்து நீங்கள் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரமானது நமக்கு எப்போ துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:19 மணியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 4:51 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் 6ஆம் தேதி கொண்டாடுறாங்களா இல்லை 7ஆம் தேதி கொண்டாடுறாங்களா நீங்கள் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வழிபாடுகள் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்சிமம் முருகன் கோவிலில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் இந்த ஆடி கிருத்திகை எடுக்கிறாங்க. அப்படி நம்ம இந்த ஆடி கிருத்திகை நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருமே நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் எடுக்க முடியாட்டியும் காலையில் ஏந்திரிச்சோன்னா முதல் வேலையை நம்ம குளிச்சுருவோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்த கையோட நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த ஒரு மந்திரமானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எதற்காக சொல்கிறோன்னா,
எல்லாருக்குமே நம்ம பொறக்கிறப்ப தலையில் எழுத்துன்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து எழுதியிருப்பார். ஏன்னா அதனுடைய விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்னடா தலையெழுத்து, எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே, பிரச்சனை மேலே பிரச்சனை வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது, இவ்வளோ ஒரு மோசமான விதியா அப்படின்னு நம்மளே நிறைய தடவை சொல்லியிருப்போம். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழியே தெரியும். தொட்ட காரியத்தில் எல்லாம் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகி எதுவுமே தொட்டது துளங்காமல் நடக்காமல் குடும்பத்தில் மாற்றி மாற்றி சண்டை பிரச்சனை, இப்படி அந்த வழிகளை நம்ம யார் ஒருத்தங்க அனுபவிக்கிறோமோ கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். தலைவிதி எப்போ தான் மாறுதுனே தெரிலன்னு. அந்த தலை எழுத்தை, அந்த பிரம்மனுடைய எழுத்தை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒருவரி மந்திரத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக. ஓம் நமோ குமாராய நமக. இந்த மந்திரம் பலருடைய வாழ்க்கையில் மிராக்கிள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம்ங்க. இந்த மந்திரம் வந்து சிவபெருமானால் முருகப்பெருமானை வழிபட உருவாக்கப்பட்டது. இந்த மந்திரம் வந்து சுவாமிமலை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் கிட்ட பிரணவ மந்திரத்தை உபதேசம் பெற்ற சிவபெருமான் தன்னுடைய புதல்வனை போற்ற இந்த மந்திரத்தை உருவாக்கினாராம். சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் மூலவருக்கு அர்ச்சனை பண்ணுறப்ப இந்த ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரமானது முக்கியமாக உச்சரிக்கப்படுது. இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வர நமக்கு நல்லபடியாக மனசானது அமைதியாகும். தீர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டங்கள், விதி, தலையெழுத்து இது எல்லாமே முருகன் அருளாலே நமக்கு மாறுங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த மந்திரம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்ச நாள் சொல்லிவிட்டு நம்ம டக்குன்னு விட்டுருப்போம். ஏன்னா நமக்கு நேரம் கிடைக்கல, அப்படி ஏதாவது நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஆடி கிருத்திகைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த கையோட, ஏன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான மந்திரம் தானே, அதிகபட்சம் நமக்கு ரொம்ப நேரம்லாம் கூட தேவைப்படாது. மனசை நல்லா ஒருமுகப்படுத்தி காலையில் எழுந்திரிச்சோம்னு ஓம் நமோ குமாராய நமக அப்படின்னு மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். டெய்லி நீங்கள் வந்து எங்கே நம்ம குளிச்சுட்டு வந்த கையோட ஒன்று பூஜையில் சொல்லலாம், இல்லாட்டி வெளியில் எங்கேயாச்சும் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் மிராக்கிள் ஏற்படுத்தக்கூடிய மந்திரம். அதனால் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல யாருமே மறக்காதீங்க. கூடுதலாக நாளைக்கு இன்னொரு சக்தி வாய்ந்த மந்திரம் கூட ஷேர் பண்ண போகிறோங்க. அதுதான் ஓம் ஐம் ரீம் வேல்காக்க. ஓம் ஐம் ரீம் வேல்காக்க. நிறைய பேருக்கு, முருக பக்தர்களுக்கு இந்த மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் தீர்க்கவே முடியலங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கடைசியில் போய் நம்ம நிற்கிறது யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா இறைவன் கிட்ட தான். ஏன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. அப்படி நமக்கு வந்து ஒரு திக்கே தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒருவரி மந்திரம் வந்து ஒரு அருமருந்துன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ ஜாதகம் பார்த்துருப்போம், இல்லாட்டி மாறி மாறி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு வழிபாடுகள்லாம் செஞ்சுருப்போம். அப்படி எவ்வளவோ எல்லாமே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிட்டும் கூட ஒரு பிரச்சனைகள் தீரவே இல்லை, இல்லாட்டி ஒரு காரியங்கள் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஓம் ஐம் ரீம் வேல்காக்க அப்படிங்கிற முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்ம மீளவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருந்து கூட முருகப்பெருமானுடைய கையானது நமக்கு ஒரு துணையாக, தூண்டுகோலாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்ட மந்திரம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி கிருத்திகைனால் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்ல மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த மந்திரத்தை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பித்தா நிறைய வந்து விஷயங்கள் இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சூக்ஷ்மங்களும் ரகசியங்களும் அவ்வளோ பலன்களும் நமக்கு புதஞ்சிருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குலதெய்வ கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் கெட்ட விஷயங்களும் இருக்கும். செய்வினை கோளாறுகள், ஒரு நெகட்டிவ்ஸு, மாந்திரிகங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய குல தெய்வத்தை கூட அப்படி ஒன்றுமே ஆக்டிவிட்டி பண்ண முடியாமல் கட்டு போட்டு வச்சுருப்பாங்களாம். அப்படி அந்த குலதெய்வ கட்டை கூட உடைக்கக்கூடிய ஒரு சக்தி முருகனுடைய இந்த ஒருவரி மந்திரத்துக்கு இருக்குது. அதனால் இந்த மந்திரம் நீங்கள் எப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் குளிச்சுட்டு வந்த கையோட ஓம் நமோ குமாராய நமக சொல்லுங்கள். பூஜையில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக விபூதி மட்டும் எடுத்துட்டு அதை இடது உள்ளங்கையால் அப்படி நம்ம அந்த விபூதியை மூடிட்டு ஓம் ஐம் ரீம் வேல்காக்க அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 27 முறை, இல்லாட்டி முடியும் அப்படிங்கிறவங்க
108 முறை சொல்லிட்டு அந்த விபூதியில் நம்ம சொல்ல அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல மந்திரத்தினுடைய அந்த பலன்கள் வந்து இந்த விபூதியில் இறங்கிடும். அப்படியே அந்த விபூதியை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வந்து பாருங்கள். எவ்வளவு ஒரு நாள்பட்ட பிரச்சனையும் வித்தின் ஒரு 48 டேஸ் 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் எப்படி குறையுது, முருகனுடைய அருள் எப்படி கிடைக்குதுங்கிறத நம்மளே நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய பலனை வந்து அனுபவிக்கலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. நாளைக்கு சக்தி வாய்ந்த நாளில் இந்த 2 மந்திரங்களையும் உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகும். குடும்பம் நல்ல சுபிக்ஷம் அடையும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளை யாருமே தவறப்படாதீங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற சக்தி வாய்ந்த முருகனுடைய நாமத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் முருகனுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய 2 மந்திரமுமே ரொம்ப ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். நம்மளால் ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அந்த புண்ணிய பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தாங்க வரும். அதனால் இந்த பதிவை கூடுமான வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.